ஜெபத்தினால தாங்குங்க. கர்த்தரோடு சேர்ந்து நாம் இந்த காரியத்தை செயல்படுத்த கர்த்தர் உங்களோடு பேசுவாரானால் என் கரத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். நாளில் நாம் தேசத்தை அசைப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போகட்டும். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையானது முதல் நாளிலே நாம் கேட்ட வார்த்தையை போல யார் உண்மையான தெய்வம், இரண்டாம் நாளிலே கர்த்தர் நம்மளோடு பேசினார் யாரிடத்தில் திரும்ப வேண்டும். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மூன்றாம் நாளிலே நீ திரும்புவதினால் உனக்கு உண்டாகிற ஆசீர்வாதம் என்ன, யாரையா உண்மையான தெய்வம், அந்த தெய்வத்திடத்தில் திரும்பும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில என்ன நன்மைகள் உண்டாகும் என்று சொல்லுகிறதான தலையங்கத்தின் அடிப்படையிலே, தலைப்பின் அடிப்படையிலே இந்த நாளிலே துரிதமாய் நாம் தியானித்து துரிதமாய் ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன். திரும்புவதினால் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு மனிதன் திரும்புவதினால் அவனுடைய வாழ்விலே அவன் சந்திக்கிற ஆசீர்வாதங்கள். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30வது அதிகாரம் 12வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது வேதம் இப்படியாக சொல்கிறது. சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9வது அதிகாரம் 12வது வாக்கியம் வாசிங்கள் பார்க்கலாம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இந்த நற்செய்தியின் கடைசி நாளாகி இந்த நாளிலே உங்களோடு பேசுகிற வார்த்தை இதுதான் பாருங்கள். நம்பிக்கையுடைய தெய்வ ஜனமே, இத்தனை நாட்களும் உன்னுடைய வாழ்வில் உண்டான துயரங்கள், போராட்டங்கள், அல்லல்கள், வேதனைகளை கண்டு நீ சோர்ந்து போனது உண்மைதான். உன்னுடைய வாழ்வில் உண்டான பயங்கரங்களை கண்டு நீ பின்வாங்கி போனது உண்மைதான். ஆனாலும் கர்த்தர் கடந்த நாட்கள் மூலமாய் பேசின வார்த்தைகள் மூலமாய் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு உண்டு. அவர் தேசத்தின் நடுவிலே ராஜரீகம் பண்ணுகிறார். நான் ஆராதிக்கிற தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர் பேசினது மட்டுமல்ல, உன்னுடைய இருதயத்திலே வார்த்தைகளை கொடுத்து விசுவாசிக்க பண்ணி இந்த தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய இருதயத்திலே அவர் திடகாத்திரமான ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஒரு விசுவாசத்தை கொடுத்தது மட்டுமல்ல, இந்த நாளில் கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், உனக்கு ஒரு நம்பிக்கையின் விடுதலையின் செய்தியாய், நம்பிக்கையின் அற்புதத்தின் அடையாளமாய் இரட்டிப்பான நன்மையை நான் உனக்கு தந்தருளுகிறது நிச்சயமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மை நான் உனக்கு தருவேன். தொற்று போன நாட்களில் எல்லாம், துவண்டு போன சமயங்களில் எல்லாம், ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் எல்லாம் நஷ்டப்பட்டு போன தருணத்திலே ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காது. ஒரு மனிதன் எனக்கு அனுகூலமாய் இருக்க மாட்டானோ, ஒரு வசதி வாய்ப்பு எனக்கு ஏற்படாது, ஒரு காலத்தில் ஆகியும் கர்த்தர் என்னை பெயர் சொல்லி அழைக்க மாட்டாரோ, எனக்கு உண்டான நிந்தனையை மாற்றிப்பட மாட்டாரோ என்று சொல்லி யோசித்தாயே, கர்த்தர் உன் கண்ணீரை கண்டு, உன்னுடைய அங்கலாய்ப்பை கண்டு கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிறார், இதோ உன் கண்ணீரை கண்டு உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு உனக்கு நான் இரட்டிப்பான நன்மையை தரும்படிக்கு உன்னை என்னுடைய அரணுக்குள் நான் திரும்ப பண்ணினேன். அல்லேலூயா. இந்த அரண் என்று சொல்வது தேவனாகிய கர்த்தர். கிறிஸ்துவே அந்த அரணாய் இருக்கிறார். அவர் நம்பிக்கையின் அரணாய் இருக்கிறார். அவர் கேடகமாய் இருக்கிறார். அவர் பெட்டகமாய் இருக்கிறார். அவர் உன்னை சுற்றிலும் இதோ பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருப்பதை போல தேவனாகிய கர்த்தர் தாமே இஸ்ரவேலை சுற்றி அதற்கு பாதுகாப்பாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த அரணுக்குள் கடந்து வரும் பொழுது, இந்த அரणाகிய கிறிஸ்துவில் நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தருகிறாராம். நாளை அல்ல, மறுநாள் அல்ல, அடுத்த சபை நாள் கூடுகையில் அல்ல, இன்றைக்கே கர்த்தர் தருகிறாராம். அல்லேலூயா. இன்றைக்கே அவைகளை நான் உங்களுக்கு தருவேன். லூக்காவின் புத்தகம் 23வது அதிகாரம் 42, 43 ஆகிய வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு அவனை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றால், இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். ஐயா, தேவனாகிய கர்த்தர் சொல்கிறான், சிலுவையிலே கடைசி மணித்துளியிலே சிலுவை மரத்திலே தன்னுடைய ஜீவன் நஷ்டப்பட்டு போய் எப்பொழுது நான் சாவதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற நிலைமையிலே, நம்பிக்கை அற்றுப்போன தருணத்திலே, எல்லாராலும் கள்ளன் என்று போற்றப்படுகிற நேரத்திலே,
ஜனங்கள் ஆகடியம் பேசி இவன் தான் இந்த தேசத்தை கெடுத்துக் கொண்டிருந்த மனிதன் என்று சொல்கிற வார்த்தைகளின் நடுவிலை தொங்கிக் கொண்டிருந்த அந்த மனிதன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்து, மெய்யான தேவ குமாரனே, நீர் ஒரு விசை ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னையும் நினைத்துக் கொள்ளும், இந்த அடியானையும் நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லி கிறிஸ்துவின் அன்பையும் கிறிஸ்துவின் சகிப்புத்தன்மையும் கிறிஸ்துவின் அரவணைப்பையும் பிதாவாகிய தேவனோடு கிறிஸ்துவாகிய தெய்வம் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் உற்று கவனித்த இந்த கள்ளன் கடைசி தருணத்திலே தன்னுடைய இருதயத்தை கிறிஸ்துவுக்கு நேராய் திருப்பினானாம். இந்த அரணுக்கு நேராய் திருப்புகிறான். கிறிஸ்துவாகிய அரனை திருப்பி பார்த்து சொல்கிறான், என்னை ராஜ்யத்தை நினைத்துக் கொள்ளும். அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்கிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். கரவை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? இன்றைக்கு நீ பரதேசில் இருப்பாய். இன்றைக்கு, நாளைக்கு அல்ல. நானே உன்னை போல கஷ்டத்துல இருந்துட்டு இருக்கிறேன்ப்பா. உன்னை போல நானும் 3 ஆணையும் தொங்கிக் கொண்டிருக்கிறேன். யாரு என்னை இறக்கி விட போறாங்களோ, எப்பொழுது நான் இறங்க வர போகிறேனோ, நான் இறங்கி வந்த பிற்பாடு அல்லாவிட்டா நான் பரலோகம் சென்று அங்குள்ள நிலவரங்கள் பார்த்துக்கிட்டு உன்னை நான் அங்கு கொண்டு போகிறேன் என்று சொன்னதில்லை. அல்லேலூயா. இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பார். அவர்தான் தெய்வம். அல்லேலூயா. அவர்தான் நம் இயேசு கிறிஸ்து. அவர்தான் உன்னையும் என்னையும் ஜீவ ராசிகள் அனைத்தையும் படைத்தவர். இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிற ஈஸ்வரன் அவர்தான் மெய்யான தெய்வம். இன்றைக்கே அற்புதத்தை செய்கிற தெய்வம். மட்டுமல்ல, மார்க்குவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 28வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது இந்த தேவனாகிய கர்த்தர் என்ன இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தருகிறாரா? இன்றைக்கே அவர் தருகிற இரட்டிப்பான ஆசீர்வாதம் தான் என்ன? மார்க்கு 10:28. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, பேதுரு என்ற சீசன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் நாட்கள் இல்லை. அவர் தம்மோடு இருக்கவும் தம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றவும் பின் வருகிற சந்ததியாருக்கு கர்த்தருடைய வருகையின் சுவிசேஷத்தை எடுத்துரைப்பதற்காகவும் 12 சீடர்களை அவர் ஏற்படுத்தினாரா. அந்த 12 சீடர்களில் ஒருவராகிய பேதுரு என்கிற சீடன் குமாரனாகிய கிறிஸ்துவை நோக்கி பார்த்து புலம்புகிற ஒரு புலம்பல் தான் இவைகள். ஐயோ தெய்வ குமாரனே, உம்முடைய வார்த்தையின்படி மெய்யான தெய்வனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை விசுவாசித்து நீரே தெய்வம், உம்மை தவிர வேறு தெய்வம் இல்லை. தீர்க்கதரிசிகள் எழுதின வார்த்தைகளின்படி ஆகமங்கள் சொன்ன விதி பிரகாரம் இந்த உலகிலே பிறந்து உருவான தேவனாகிய கர்த்தர் நீர் என்பதை அறிந்து ஏற்று விசுவாசித்து உம்மை பின்பற்றினோமே. உம்மை நாங்கள் பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தோம். எங்கள் பிள்ளைகளை விட்டோம், எங்கள் குடும்பத்தை விட்டோம், எங்கள் பெண்ஜாதிகளை விட்டோம், எங்கள் ஆஸ்திகளை விட்டோம். எல்லாவற்றையும் விட்டு வந்தோம். எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அன்புக்குரிய சகோதரா, அன்பு சகோதரி, நீங்களும் கூட மெய்யான தெய்வம் இயேசு கிறிஸ்து என்று எப்பொழுது அறிந்தீர்களோ அப்பொழுது உங்கள் குலத்தை விட்டீர்கள், குல தெய்வங்களை விட்டீர்கள், உங்கள் பொல்லாத மார்க்கங்களை விட்டீர்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நல்ல காரியங்களை விட்டுவிட்டு வந்தீர்கள். இந்த நாளில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு குடும்பத்தை வெறுத்து குடும்ப சூழ்நிலையை துறந்து இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி வேதத்தை எடுத்து ஆலயத்திற்குள் கடந்து வந்தீர்கள். இதனால் நீங்கள் அனுபவித்த போராட்டங்கள் ஏராளம், நீங்கள் சந்தித்த போராட்டங்கள் ஏராளம், நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நஷ்டப்பட்டு போனது உண்மைதான். மாற்று தேசத்தின் ஜனங்கள், மாற்று தெய்வத்தின் ஜனங்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் தலைகளை துலுக்கி உன்னை பார்த்து நிற்கிறாமாய் பேசினார்கள், தூஷித்தார்கள். எல்லா பழி பாவங்களையும் ஏற்றுக்கொண்டீர்கள், உண்மைதான். இன்றும் புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்கள். இவரமாய் கர்த்தரை ஆராதித்து எனக்கு என்ன கிடைத்தது? இத்தனை ஆண்டு காலம் நான் உண்மையாய் இருந்த என்னுடைய வாழ்வில் என்ன ஒரு டிகினிட்டி கிடைத்தது? எனக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே, எனக்குரிய மேன்மை கிடைக்கவில்லையே. இவ்வளவு உண்மையாய் இருந்தும் உத்தமனாய் இருந்தும் என்னை புறம்பே தள்ளிவிட்டார்கள் என்று நீங்கள் புலம்புகிறீர்களோ, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாக உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவாரா?
அன்பு குடும்பத்தின் ஜனமே, அன்பு சகோதரா, இருதயத்தில் குற்றந்தவனாய் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நின்றது எல்லாம் உண்மைதான் ஐயா. ஐயா, நீங்கள் சொல்லுகிற பிரகாரம் நானும் ஒரு காலத்தில் வைராக்கியமாய் வாழ்ந்தேன். கிறிஸ்துவுக்காக எதையும் நான் செய்யலாம் என்று துணிந்து நின்றேன். ஆனால் நான் பட்ட பாடுகள் ஏராளம், நான் பட்ட கஷ்டங்கள் ஏராளம், நான் பட்ட கடன் பாரங்கள் ஏராளம். சோர்ந்து போகாது. கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார், உனக்காக பேசுகிறார். அன்பு சகோதரி உங்களுக்காக, அன்பு சகோதரா உங்களுக்காக, அன்பு வாழ்வ பிள்ளைகளை உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே இன்றைக்கே நான் இந்த இரட்டிப்பான நன்மைகளை தருவேன். என்னவோ அந்த இரட்டிப்பான நன்மைகள். மார்க்குவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 30வது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் தருகிற இரட்டிப்பான ஆசீர்வாதம். இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்துணையான வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உண்மையாகவே சகலவத்தை விளங்கு அன்பு சகோதரா, சகலவத்தை விளங்கு அன்பு சகோதரி, உனக்கு அவர் தருவார் என்று அவர் வாக்குறுதி செய்கிறார். நிச்சயமாக அவர் தருவார் இரட்டிப்பான நன்மைகள், இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார். மட்டுமல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் அவர் தருவார். அநேக நேரத்தில் நீங்கள் தேவனை உண்மையாய் ஆராதித்தது நிமித்தம் உங்கள் சகோதரன் உங்களை பகைத்தது உண்மைதான். உங்களுடைய கணவனார் உங்களை துரத்திவிட்டது உண்மைதான். இவன் வேதத்தை எடுத்தாலே அவ்வளவுதான் என்று பேசினது உண்மைதான். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு பிள்ளைகளை தருவார், உனக்கு தாயை தருவார், உனக்கு சகோதரர்களை தருவார். எப்படி நடக்கும்? இது உண்மையா? சாத்தியமா ஐயா? உண்மைதான். என்னுடைய வாழ்வில் இவைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுது என் குடும்பத்தாரால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு புறமே தள்ளப்பட்டேனோ அன்றிலிருந்து கர்த்தர் என் கரத்தை பிடிக்க தொடங்கினார். கர்த்தர் என் கரத்தை பிடிப்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் தாயும் இருந்தும் தகப்பன் இருந்தும் இல்லாததை போல அனாதையால் ஒவ்வொரு ரோட்டோரங்களிலும் வீட்டோரங்களிலும் நான் தங்கும் முதலாம் கண்ணீரோடு ஒரு பாதத்தில் புலம்பின நாட்கள் உண்டு. தாய் இருந்தும் தாய் இல்லையே, தகப்பன் இருந்தும் தகப்பன் இல்லாத அனாதையாய் நான் இருக்கிறேனே. யார் என்னை தாங்குவார்கள்? யார் என்னை தேற்றுவார்கள்? நீர் எனக்கு தகப்பனாய் இருப்பீரானால் இந்த இருதயத்தின் வார்த்தை எடுத்து போடும் ஐயனே. என் ஆண்டவர் என்னோடு பேசினார், நானே உன் சம்பத்து, நானே உனக்கு தாயும் தகப்பனாய் இருப்பேன் மகனே, பயப்படாதே. ஆண்டவரை பார்த்து சொன்னேன், எல்லாம் உண்மைதான். நீர் பேச்சிலே கில்லாடி மனிதன், செயலிலே அதிசயமானவர், ஆலோசனையிலே கர்த்தர் வேறு, அன்பினால் நயம் காட்டி இழுக்கிற தெய்வன். உம்முடைய பேச்சுக்கெல்லாம் நான் மடிவது இல்லை. என் இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. யோபு என்கிற பக்தன் சொல்லவில்லையோ, இருதயத்தின் துக்கம் இருதயத்துக்கு தெரியுமா? என் துக்கத்தை யாரால் சொல்லி முடியும்? என்னுடைய துக்கம் கடற்கரை மணலை போல் அதிக பாரமாய் இருக்கிறதா? யோபுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வாக்கியம் அப்படி சொல்லுகிறது. என்னுடைய துக்கத்தை திராசிலை வைத்து அதை நிறுத்து பார்த்தால் கடற்கரை மணலை போல அதிக பாரமாய் இருக்கும். நான் மனுஷனாய் இருக்கிறேன், மாம்சத்தில் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நீர் எனக்கு தகப்பனாய் இருந்தாலும் என்னை மாம்சத்தில் ஆறுதல் படுத்த, என்னை போறுதல் படுத்த எனக்கு ஒரு தாயும் தகப்பனின் தேவையே. என் நண்பர்கள் எல்லாரும் பார்த்த பொழுது சொன்னார்கள், பிச்சைக்கார பையன், பைத்தியக்கார மனுஷன், நல்ல குடும்ப வாழ்வை விட்டுவிட்டு வேதத்தை சுமந்து பைத்தியக்காரனை போல உலகம் சுற்றுகிறார். வாழ்வு முடிந்து போனது, அவ்வளவுதான். நண்பர்கள் எல்லாரும் நண்பர்களுடைய திருமணமாக வரும் பொழுது கூடி வருவோம். ஒவ்வொருவரும் கேட்பார்கள், நீ எப்படி இருக்கிறாய், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? எல்லாரும் சொல்லுவார்கள், நான் இந்த கம்பெனியில வேலை செய்கிறேன், நான் இந்த இடத்துல உயர்ந்தவனாய் இருக்கிறேன், இவ்வளவு ஆசீர்வாதம் பெற்றவனாய் இருக்கிறேன். என்னை பார்த்து கேட்பார்கள், உன் தலையெழுத்து இப்படி ஆகி போனதே, உன்னுடைய தலையெழுத்து என்ன பாவம் செய்து காலேஜில் படிக்க சொன்னா நல்ல பிள்ளையாக இருந்த, நாங்கெல்லாம் காலேஜை என்ஜாய் பண்ணணும், நீ வேற காலேஜில் கூட என்ஜாய் பண்ணாம கவுன்சிலுக்கு ஒவ்வொரு நாளும் சாப்பல் உண்டோ, தெய்வ பாதம் உண்டோ, ஆலயம் உண்டோ, உபவாச கூட்டம் உண்டோ ஓடிட்டு இருந்த, இப்பவும் அப்படியே ஓடிட்டு இருக்கிற. எங்களை பாரு, ஆஸ்திகள் எங்களுக்கு இருக்கிறது, திருமணம் ஆகிவிட்டோம், எங்கள் குடும்பத்திலே பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்தாச்சு. என்னுடைய வாழ்வை பாரு, இப்படிதான் ஊரே சிரிக்கிறது என்று சொல்லி வேதனைப்படுத்தின தருணங்கள். ஒரு நாள் இல்லை, 5 நாள் மாலை
தெய்வ பாதத்தில் கண்ணீரோடு போய் விழுந்து, என்னை பார்த்து எல்லாரும் விடுதலையாய் பேசுகிறார்கள், என்னை பார்த்து எல்லாரும் ஆகடியம் பண்ணுகிறார்கள். சொத்து நிலங்கள் எங்கள் கரத்தில் இருக்கிறது, உனக்கு உன் பேரில் என்ன இருக்கிறது? நாங்கள் எல்லாம் செட்டில் ஆயிட்டோம். What is your position, Mr. Daniel? What are you doing for your future? Nothing. Nothing more hope. அதிகமான நம்பிக்கை அற்றவனாய் நொறுங்கி போய் தெய்வ பாதத்தில் விழுந்தேன். உம்மை விட்டு எல்லாவற்றையும், உமக்காய் எல்லாவற்றையும் நான் விட்டு விட்டு வந்தேனே. நான் புலம்பினேன் தெய்வ பாதத்தில். கர்த்தர் சொன்னார், நானே உன் சம்பத்து. I am your property. I am your property. பயப்படாதே, எதுவும் இதற்கு ஈடானது இல்லவே இல்லை. அவ்வளவுதான் தெய்வ பாதத்தில் ஒரு ஆனந்த மகிழ்ச்சியை எழுப்பினது. நானே உன் சம்பத்து, நானே உன் சம்பத்து. யார் கேட்டாலும் சொல், என் அப்பன் இயேசு என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி ஒரு தைரியம், ஒரு வைராக்கியம் நிரப்பிற்று. அன்று இருந்து யார் என்னிடத்தில் கேட்டாலும், உலகத்தின் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், இந்த உலகத்தை கரத்தில் வைத்து இயக்கம் பண்ணி கொண்டிருக்கிற என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார், இந்த உலகத்தில் நான் பெரியவனாக இருக்கிறேன் என்று பேசத் தொடங்கினேன். அது மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்தின் அவகாசியாய் நீ மாறுவாய். ஆமென். பூமியில என் நாமங்கள் எழுதப்படி கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூமியில நீ எவைகளை கட்ட அவிழ்க்கிறாயோ அது பரலோகத்தில் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். சீடர்கள் எல்லாரும் ஊழியம் செய்துட்டு வர்றாங்க. கிராம ஊழியத்துக்கு இயேசு கிறிஸ்து 2 பேரை அனுப்பி விடுறாரு. கிராம ஊழியத்திற்கு இயேசு கிறிஸ்து சொன்னார், 2 பேராய் கிராம ஊழியங்களுக்கு போங்க. சீடர்களை அனுப்பினார். பாருங்க, சீடர்லாம் போயிட்டு வந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்? இயேசு கிறிஸ்து நான் கை வச்ச உடனே பிசாசு ஓடிட்டு, நான் போன உடனே எல்லாம் அலறி ஓடிச்சு. ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்து அமைதியாய் சொன்னார், பிசாசு உன்னை கண்டு ஓடுதுனால மகிழ்ச்சி ஆகிறாத, சந்தோஷப்படாத. உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை கண்டு மகிழ்ச்சி அடையுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை கண்டு பிசாசு நடுங்கிறான் சொன்னா நீ பரலோகத்தின் அவகாசியாய் மாறி இருக்கிறாய். நீ பிசாச கண்டு நடுங்குறன்னு சொன்ன பாதாளத்தின் அவகாசியாய் மாறி இருக்கிறார். கரங்களை தட்டி கத்துக்கு நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு புரியல. ஐயா, பிசாச கண்டு நீ நடுங்குறன்னு சொன்னா பாதாளத்துக்கு உனக்கு எல்லாம் ரெடியா இருக்கு போறதுக்கு. அதே நேரத்துல பிசாசு உன்னை கண்டு நடுங்குதுன்னு சொன்னா பரலோகம் உனக்காய் திறந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க மட்டும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யோசிச்சு பாரு, நீ பிசாச கண்டு நடுங்குறியா, பிசாசு உன்னை கண்டு நடுங்குதா? நிதானித்து பாருங்கள். உன்னை நான் குற்றவாளி என்று குற்றப்படுத்தவில்லை, நீங்களே உங்களை நிதானித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் செய்தியும் இதுவாகவே இருந்தது. நாங்களோ ஐயரே நானோ ஆண்டவருடைய செய்தி எல்லாம் இப்படிதான் இருந்துச்சு. நீங்களே உங்களை நிதானித்து பாருங்கள். விரியன் பாண்டின் குட்டிகளே, யார் நானோ? நீங்களே நிதானித்து பாருங்கள். உங்களை யார் கடும் கோபாக்கினைக்கு தப்புவிப்பதற்கு வழிகாட்டினது யார்? பொல்லாத யூத மார்க்கத்தார், ரோம அரசாங்கத்தார் நடுங்கினார்கள். கிறிஸ்து